வணக்கம் அன்பார்ந்த மாணவர்களே. கல்வி பொதுத்தராதர உயர்தர தொடர்பாடலும் ஊடகவியல் கற்கையும் பாடத்திற்காக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று கூட்டு தொடர்பாடல் அல்லது குழு தொடர்பாடல் மற்றும் வெகுசன தொடர்பாடலுக்கும் இடையிலான வித்தியாசங்கள் தொடர்பாக பார்ப்போம். வாருங்கள் மாணவர்களே, நேரடியாக தலைப்புக்குள் செல்வோம். கூட்டு தொடர்பாடலை பொறுத்தவரையில் பெறுநர்களின் எண்ணிக்கை குறைந்தது, விசாரம் குறைந்தது. உதாரணமாக, வகுப்பறையில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கை, காலை கூட்டத்தில் பங்கு பெற்றுகின்ற மாணவர்களின் எண்ணிக்கையை சொல்லலாம். வெகுசன தொடர்பாடலை பொறுத்தவரையில் தொலைக்காட்சி, பத்திரிகை, வானொலி போன்றவற்றை கேட்கின்ற, பார்க்கின்ற, வாசிக்கின்ற வாசகர்களை சொல்லலாம். எனவே அந்த எண்ணிக்கை விசாலமானது, கணக்கிட முடியாதது. இரண்டாவது, உபகரண பாவனை. உபகரணம் எனும்போது கருவியை பயன்படுத்துவது. குழு தொடர்பாடலை பொறுத்தவரையில் வகுப்பறையில் மாணவர்களுக்கு கற்பிக்கின்ற போது உபகரணங்கள் அத்தியாவசியம் என்று கூற முடியாது, விரும்பினால் பாவிக்கலாம். ஆனால் வெகுசன தொடர்பாடலை பொறுத்தவரையில் ஒரு பத்திரிகை நிறுவனத்தை எடுத்துக்கொண்டால் குறைந்தது ஒரு பேனையாவது அங்கே பயன்படுத்தப்பட வேண்டும். எனவே அது கருவியாக காணப்படுகின்றது. தொலைக்காட்சி, வானொலியை பொறுத்தவரையில் அங்கே ஒலிவாங்கி பயன்படுத்தப்பட வேண்டும், ஏனைய நவீன சாதனங்கள் பயன்படுத்தப்பட வேண்டும். அதே போன்று தொலைக்காட்சியை பொறுத்தவரையில் அதிக பெறுமதியான கேமராக்கள், இலட்சக்கணக்கான பெறுமதியுடைய கேமராக்கள் அங்கே பயன்படுத்தப்படுகின்றது. மூன்றாவது, தொழில்சார் நிபுணர்கள். தொழில்சார் நிபுணர்கள் என்று சொல்லப்படுபவர்கள் அந்த துறையிலே பயிற்சி பெற்றவர்கள். அதற்காக முழு நேரமாக அல்லது பகுதி நேரமாக உழைத்து சம்பளம் பெறக்கூடியவர்கள், குறிப்பிட்ட வேலை நேரத்தை உடையவர்கள், அதற்கென விசேடமாக பயிற்சி பெற்றவர்களைத்தான் நாங்கள் தொழில்சார் நிபுணர்கள் என்று சொல்வோம். குழு தொடர்பாடலை பொறுத்தவரையில் அவ்வாறான தொழில்சார் நிபுணர்கள் அவசியமில்லை. அது சாதாரணமாக எல்லோரினாலும் செய்யக்கூடிய தொடர்பாடலாக இருக்கிறது. ஆனால் வெகுசன தொடர்பாடலை பொறுத்தவரையில் அது வானொலியாக இருக்கலாம், தொலைக்காட்சியாக இருக்கலாம், பத்திரிகையாக இருக்கலாம். இந்த ஊடகங்களிலே வேலை செய்கின்ற, பணியாற்றுகின்ற, அதாவது தொடர்பாடுனர்கள் பயிற்சி பெற்றவர்களாக, தேர்ச்சி பெற்றவர்களாக, அதிலே பல பயிற்சி நெறிகளை முடித்தவர்களாக, அதே நேரத்தில் சேலரி, சம்பளம் பே பண்ணப்படுகின்றவர்களாக, வழங்கப்படுகின்றவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும். அடுத்ததாக, வாயிற்காப்பாளர். வாயிற்காப்பாளர் என்று சொல்கின்ற போது முதலாவது பெறுநருக்கு செல்லும் தகவலானது கட்டுப்படுத்தப்படுவதை நாங்கள் வாயிற்காப்பு செயல்முறை என்று சொல்வோம். கூட்டு தொடர்பாடலை பொறுத்தவரையில் அல்லது குழு தொடர்பாடல் வாய்க்காப்பு செயல்முறை அங்கே இடம்பெற வேண்டிய ஒரு அவசியம் அங்கே இருக்காது. வெகுசன தொடர்பாடலை பொறுத்தவரையில் அங்கே ஊடகங்கள் அங்கே பயன்படுத்தப்படுகின்றன. தொலைக்காட்சி, வானொலி, பத்திரிகை. இந்த நேரத்தில் கட்டாயமாக அங்கே வாயிற்காப்பு செயல்முறை இடம்பெற வேண்டும். வாயிற்காப்பாளர்களாக நிறுவனத்தின் உரிமையாளர், அதே போன்று நிருபர், ஊடகவியலாளர், பிரதம ஆசிரியர், புகைப்படவியலாளர் என்று பல நபர்கள் இங்கே வாய்க்காப்பாளர்களாக செயற்பட்டு குறிப்பிட்ட செய்தியில் எது இடம்பெற வேண்டும், எது இடம்பெறக்கூடாது, எந்த பகுதி நீக்கப்பட வேண்டும் என்பதை கவனமாக பார்த்து அந்த செய்திகளை பிரசுரிப்பார்கள். இறுதியாக, பின்னூட்டம் அல்லது துலங்கல் என்பது குழு தொடர்பாடலை பொறுத்தவரையில் அது உடனடியாக இடம்பெறும். உதாரணமாக, வகுப்பறையில் ஆசிரியருடைய கேள்விக்கு மாணவன் பதில் சொல்லுவது அல்லது மாணவனுடைய சந்தேகங்களுக்கு ஆசிரியர் உடனடியாக பதிலை தெரிவிப்பது இதற்கு உதாரணமாகும். வெகுசன தொடர்பாடலை பொறுத்தவரையில் அங்கே தொலைக்காட்சியில் ஒரு நிகழ்ச்சி இடம்பெறுகின்ற போது அந்த நிகழ்ச்சியை செய்து கொண்டிருப்பவரோடு பெறுநருக்கு நேரடியான தொடர்பை ஏற்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை. பத்திரிகையில் ஒருவர் ஒரு ஆக்கத்தை, ஒரு கட்டுரையை, ஒரு இலக்கிய கவிதையை பிரசுரிக்கின்ற போது அது தொடர்பான ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை உடனடியாக தெரிவிக்க முடியாத நிலையும் பெறுநருக்கு ஏற்படுகிறது. எனவே அதை நாங்கள் ஒப்பீட்டளவில் தாமதமானது என்று சொல்லுகிறோம். நன்றி மாணவர்களே. இன்னும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். வணக்கம்.